ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாருதி ஸ்விஃப்ட் டைப் 2 டீசல் வேரியண்ட் காரில் கஸ்டமர் நம்மகிட்ட ஆயில் சர்வீஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஆயில் கறக்க கழட்டி செக் பண்ணி பார்க்குறக்காக கீழே போனப்போ ஆயில் சம்பு வந்து டென்ட் இருந்துச்சு. ஆயில் சம்பு டென்ட்டுனுக்கா என்ன கம்மி வரும் பார்த்தீங்கன்னா, ஆயில் லெவல் வந்து கம்மியாக காமிக்கும். அது போக வேறு எதுவும் ஸ்பீடு பிரேக்கில் லைட்டாக விட்டால் கூட ஆயில் சம்பு டென்ட் ஆகி ஆயில் லீக்கேஜ் ஆகி என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கஸ்டமரை சொன்ன உடனே வந்து ஆயில் சம்பு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இது வந்து பெரிய செலவெலாம் வராது, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த கோட்ராஜெட்டு இந்த மாரி ஸ்விஃப்ட் இதுக்கெலாம் வந்து என்ன வந்து இந்த சம்புக்கு வந்து பேக்கிங் வராது, ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பேஸ்ட்டு தான் வரும். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சம்பை ஃபிட் பண்ணுறோம். ஆயில் தான் அந்த வண்டிக்கு இன்ஜினை பொறுத்தவரை கரெக்டாக வந்து ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. மேக்ஸிமம் வந்து இன்ஜின் சீஸ் ஆகாது. ஆயில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறோம். இந்த கோட்ராஜெட் இன்ஜினுக்குள்ளே ஆயில் கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர் வரும். 3 லிட்டர் ஃபுல் பண்ணுறோம். ஏர் ஃபில்டர் ரொம்ப சோக்காக இருந்துச்சு, ஏர் ஃபில்டரும் ஃபிட் பண்ணுறோம். ஏசி ஃபில்டர் செக் பண்ணுறக்காக எடுக்கிறோம். அதில் எலி புழுக்கியாக இருந்துச்சு. இதனாலேயே ஏசி கூலிங் சுத்தமாக வராது. ஏசி ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிட்டோம். கியர் ஆயில் கம்பல்சரி வந்து ஆயில் சர்வீஸ் 2 சர்வீஸுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த ஆயில் வந்து கம்பல்சரி 90 ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. நம்ம ஒர்க் ஷாப் மதுரை பசுமலை சௌராஷ்டிரா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.